السلام عليكم وعليكم السلام. السلام عليكم وعليكم السلام. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 5ஆம் நாள் நோன்பு வைத்த நிலையில் ஸுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம் அனைவரின் நோன்பையும் தொழுகையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து அளவிலா நன்மைகளை வழங்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் தராவீஹினுடைய தொழுகையில் சூரா அல் மாயிதா என்கிற சூரா அத்தியாயம் ஓதப்பட்டது. சூரா அல் மாயிதாவில் ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதன் அவசியம் பற்றி விரிவாக இந்த சூறாவில் அல்லாஹு தாலா பேசுகின்றான். குர்ஆனில் கடைசியாக இறக்கி அருளப்பட்ட ஆயத்தாக இருக்கக்கூடிய அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்கிற இந்த வசனமும் இந்த சூறாவில் தான் இடம்பெறுகிறது. நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது சூரா மாயிதாவினுடைய 2வது வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராம் அன் தஅதது. புனித மஸ்ஜிதை கஅபத்துல்லாவை விட்டும் உங்களை தடுத்த கூட்டத்தினர் மீதுள்ள வெறுப்பானது நீங்கள் வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் நீங்கள் துணையாக நில்லுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் பகைமைக்கும் நீங்கள் ஒருபோதும் துணையாகி விடாதீர்கள் என்பதாக சொல்கிறார். இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட வரலாறு என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற போது கனவொன்று காணுகிறார்கள். தான் உம்ரா செய்வதை போன்றதொரு கனவு. அது கஅபத்துல்லாவை வலம் வருவதை போன்றும் தான் இஹ்ராமை முடித்து முடியை களைவதை போன்றும் அந்த கனவு அமைந்தது. அதை நபித்தோழர்களிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் உடனே நாம் உம்ராவுக்கு கிளம்புவோம் என்பதாக புறப்பட்டு விட்டார்கள் 1000 நபித்தோழர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 1000 நபித்தோழர்களை அழைத்து கொண்டு மக்காவை நோக்கி புறப்பட்டு செல்கிறார்கள். ஹுதைபியா என்கிற அந்த இடம் வருகிற போது மக்கத்து காபிர்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நபித்தோழர்களும் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்வதற்கு வரக்கூடாது, வேண்டுமானால் அடுத்த வருடம் வந்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அப்படி அவர்கள் தடுத்து நிறுத்தியதற்கு காரணம், இங்கே மக்காவில் இருந்து சென்றவர்கள், முஸ்லிம்களாக மதீனாவுக்கு சென்றவர்கள் ஒரு 100-200 பேர் சென்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் உம்ரா செய்கின்ற பெயரில் அவர்கள் இந்த மக்காவிற்குள் வருகிறார்கள் என்கிற போது, இது அவர்கள் ஜெயித்ததை போன்றும் நாம் தோல்வியை சந்தித்ததை போன்றும் இருக்கிறது. எனவே இது நமக்கு தோல்வியாக அமைந்துவிடும். அவர்களுடைய எண்ணத்தின்படி அவர்கள் இன்றைக்கு இந்த வருடத்தில் உம்ராவுக்கு வரக்கூடாது, இந்த மக்காவிற்குள் அவர்கள் நுழைந்து விடக்கூடாது, நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய வாக்கின்படி தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கேயே அந்த ஹுதைபியா என்கிற அந்த இடத்தில் அநீதமான முறையிலே ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒப்பந்தத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கையெழுத்திட்டார்கள். ஆனால் உம்ராவுக்கு செல்ல வேண்டும், தன்னுடைய சொந்த பூமியை பார்க்க வேண்டும், கஅபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆர்வத்தோடும் ஆசையோடும் வந்த அந்த நபித்தோழர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை அவர்கள் விரும்பவில்லை. யா ரசூலல்லாஹ், நாம் ஏன் அவர்களோடு சண்டையிடக்கூடாது, நாம் 1000 பேர் வந்திருக்கிறோம், அவர்களோடு நாம் போரிடுவோம் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சமாதானத்தை விரும்பினார்கள், ஒற்றுமையை விரும்பினார்கள். அவர்கள் போரை விரும்பவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நலவை வைத்திருக்கிறான் அல்லாஹ், எனவே நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறேன் என்பதாக சொல்லி அங்கே கையெழுத்திட்டார்கள்.
அதற்கு பிறகு அந்த அந்த சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி அருளுகிற போதுதான் அல்லாஹ் சொன்னான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராமி அன் தஅத்தது. அந்த சஹாபாக்கள் எல்லாம் போரிடலாம், நாம் சண்டையிடலாம் என்று நிற்கிற அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், புனித மஸ்ஜிதை காபத்துல்லாவை விட்டு உங்களை தடுத்த அந்த கூட்டத்தினர் மீதுள்ள அந்த வெறுப்பானது நீங்கள் வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம் என்பதாக இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அருளினான். இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடம் அவர்கள் உம்ராவுக்கு செல்லவில்லை. அங்கிருந்து ரசூலினுடைய வாக்குக்கு ஏற்ப அவர்கள் திரும்பி செல்லுகிறார்கள், மனதில்லாமல் திரும்பி செல்கிறார்கள். அப்படி உம்ரா செய்யாமல், காபத்துல்லாவை தரிசிக்காமல், மக்காவுக்கு உள்ளே செல்லாமல் திரும்பி செல்லுகிற போது ஒரு சூறாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அருளுகிறார். அது என்ன சூரா தெரியுமா? சூரத்துல் ஃபத்ஹ். அந்த ஃபத்ஹினுடைய ஆரம்ப வசனமே என்ன? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே, நிச்சயமாக நாம் உங்களுக்கு ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றியை தந்து கொடுத்து விட்டோம் என்பதாக இந்த வசனத்தில் சொல்கிறார். நபித்தோழர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நாம் இங்கே உம்ரா செய்வதற்கு சென்றிருந்தால், நாம் காபத்துல்லாவை தரிசித்திருந்தால், அதை முழுமைப்படுத்தி இருந்தால் சரி, நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதாக சொல்லலாம். இங்கே ஹுதைபியாவில் இருந்து நாம் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறோம் வலுக்கட்டாயமாக. இதை போய் அல்லாஹு தஆலா வெற்றி என்பதாக சொல்கிறானே என்கிற எண்ணம் அந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையில் கையெழுத்திட்டதினுடைய விளைவு வெகு விரைவிலேயே ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்தில் அந்த ஒப்பந்தத்தை அந்த மக்கத்து காபிர்களே மீறினார்கள். அவர்களே அதை வாபஸ் பெற்றார்கள். அதன் விளைவாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 நபித்தோழர்களை அழைத்துக் கொண்டு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அவர்கள் மக்காவுக்கு சென்றார்கள். அதில் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான் என்பது வரலாறு. அந்த ஃபத்ஹ் மக்காவினுடைய சமயத்தில் அதை குறித்துதான் அன்றைக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே, இதன் மூலமாகவே நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுப்பான் என்பதாக அந்த வசனத்தை இறக்கி அருளினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருவான் அடுத்த இந்த வசனத்தில், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கும் இறை அச்சத்திற்கும் நீங்கள் துணையாக நில்லுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திற்கும் பகைமைக்கும் நீங்கள் ஒருபோதும் துணையாகி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னார். இந்த வசனத்தில் பொதிந்திருக்கக்கூடிய கருத்து என்ன? எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் சகோதரத்துவத்தை பேண வேண்டும், அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும், ஒருவர் நாம் பிறருக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சண்டை சச்சரவுகளை விரும்பக்கூடாது என்கிற கருத்துகள் பொதிந்த வசனம்தான் இந்த வசனம். அதே போல நன்மையான காரியங்களுக்கு நாம் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். பிறருக்கு உதவி செய்கிற விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ரவேலர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் இருக்கிறார்களே, அவர்களை போன்று நாம் நடந்து கொள்ள கூடாது என்பதாக இந்த சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகிறார். அந்த பனு இஸ்ரவேலர்களை போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மதீனாவில் இருந்த அந்த அன்சாரிகள் உதவி செய்தார்களே, அப்படிப்பட்ட அன்சாரிகளாக நாம் மாறிவிட வேண்டும். உதவி செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் அன்சாரிகளை போல நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. சூரத்துல் மாயிதா நேற்று ஓதப்பட்ட அந்த சூராவில் 24வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இதை குறித்து பேசுகின்றார். அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்கள் இஸ்ரவேலர்களும் ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து வருகிறார்கள். ஒரு ஊரில் வந்து தங்குகிறார்கள். அவர்கள் கடந்து செல்கிற ஊருக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஊரினுடைய நிலையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க ஃபிரௌன் மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு எதிராக நாம் போரிட வேண்டும், அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய எண்ணம்.
தன்னுடைய கூட்டத்தார்களாக இருக்கிற பனு இஸ்ரவேலர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் இப்போ எப்படிப்பட்ட மக்கள்? அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, கண் முன்னால் இறைவனுடைய அத்தாட்சியை பார்த்து வந்திருக்கிற மக்கள். கடலையே பிளந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் தஆலா அவங்கள பாதுகாத்து இருக்கிறான். அப்போ எவ்வளவு ஈமானிய உறுதியோடு அவர்கள் அந்த நேரத்துல இருக்க வேண்டும். அந்த பனு இஸ்ரவேலர்களிடத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க, அடிமையா அந்த ஆட்சியாளன் வச்சிருக்கிறான். அந்த கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு எதிராக நாம வந்து போரிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த மக்களை நம்ம பாதுகாக்கணும். எனவே போருக்கு வாருங்கள் என்பதாக அந்த மக்களை அழைத்த போது அவனிடமிருந்து பாதுகாத்த அதே அல்லாஹ் இந்த கொடுங்கோல் ஆட்சியாளனிடமிருந்து பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனா இல்ல. அவங்க சொன்னாங்க, அந்த நேரத்துல சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவினுடைய 24வது வசனத்தில் பதிவு செய்திருக்கிறார். அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், நபி மூசாவே, எங்களை போய் சண்டைக்கு நீங்க கூப்பிடுறீங்க, நாங்க சண்டைக்கெல்லாம் வரல, உங்களோட தான் அல்லாஹ் இருக்கிறானே, உங்க கூட தான் அல்லாஹ் இருக்கிறானே, நீங்களும் உங்களுடைய அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்து வாருங்கள். ஃபத்ஹப் அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீங்களும் உங்களுடைய இறைவனும் சென்று யுத்தம் செய்து வாருங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த இஸ்ரவேலர்களை போல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்திலே நாம் இருந்துவிடக் கூடாது என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்படி இருக்க வேண்டும்? அந்த மதீனத்து அன்சாரிகளை போல நாம் இருக்க வேண்டும். பத்ரினுடைய யுத்த களம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை எல்லாம், நபித்தோழர்களை எல்லாம் அழைத்து ஒன்று ஊட்டி சொன்னார்கள், நாம் தற்காப்பு யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது, பத்ரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, யுத்தத்துக்கு நீங்கள் எல்லாம் தயாரா இருக்கிறீங்களான் என்று தயங்கி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிடுகிற போது மக்காவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த முஹாஜிரீன்கள் மிக வேகமாக வீரியமாக சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களை நாங்கள் அந்த போரிலே பத்ரை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தவில்லை, மீண்டும் மீண்டும் அதே வார்த்தை, பத்ருக்கு நம்ம போலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மக்காவில இருந்து வந்த முஹாஜிரீன்கள் பதில் சொல்லிட்டாங்க, ஆனா மதீனாவில இருக்கக்கூடிய அன்சாரிகள் அமைதியாக இருந்தார்கள். அப்போ அன்சாரிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், நபியே நாயகமே, நீங்கள் அன்சாரிகளுடைய பதிலை எதிர்பார்ப்பது போன்று தெரிகிறது என்று கேட்கிறார்கள். ஆம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இங்கே இப்பொழுதே ஒரு மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள், அந்த நெருப்பிலே நீங்கள் விழுங்கள் என்று சொன்னால் நாங்கள் விழுவோம் நபியே. ஒரு மிகப்பெரிய மலை உச்சியிலிருந்து கீழே விழ வேண்டுமா, குதிக்க வேண்டுமா, சொல்லுங்கள் நபியே, நாங்கள் குதிக்கிறோம். ஆர்ப்பரிக்கும் அலைகள் இருக்கக்கூடிய அந்த கடலிலே நாங்கள் குதிக்க வேண்டுமா, சொல்லுங்கள் நபியே, நாங்கள் குதிக்கிறோம் என்பதாக அந்த அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள் என்பது வரலாறு. இப்படி எல்லா நிலைகளிலும் அன்சாரிகள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் அன்சாரிகளுடைய அந்த வார்த்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால், அவர்கள்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள், அரவணைத்துக் கொண்டார்கள். மக்காவில் இருந்து வந்த அந்த முஹாஜிரீன்களை அரவணைத்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், இந்த உலகமே ஒரு பக்கம் நிற்கிறது, என்னுடைய அன்சாரி தோழர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள் என்று சொன்னால், நான் என்னுடைய அன்சாரி தோழர்கள் எந்த பக்கம் நிற்கிறார்களோ அதில் தான் நான் நிற்பேன் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அன்சாரி தோழர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார்கள். சகோதரத்துவம் என்பதாக நாம் பேசுகின்றோம், என்னுடைய உடன்பிறவாத சகோதரன் நீ என்பதாக ஒருவரை பார்த்து சொல்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு அந்த சகோதரத்துவத்தில் நாம் உறுதியாக இருக்கிறோம்? ஒற்றுமை என்பதாக பேசுகிறோம், நம்மிடத்துல எங்கே ஒற்றுமை இருக்கிறது? காசு பணம்னு வந்துட்டா சண்டை வந்துருது. ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாக, சகோதர சகோதரிகளாக இருப்பவர்கள் இந்த பணத்துக்காக, ஒரு ஜான் இடத்துக்காக வேண்டி சண்டையிட்டு கொண்டு காலம் காலமாக பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தானே சமூகத்தினுடைய சூழ்நிலையாக நாம் பார்க்கிறோம்.
இங்கே முஹாஜிரின்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வருகிறார்கள். இங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரிகளிடத்தில் சொன்ன வார்த்தை, நீங்கள் அவுஸ் ஹஸரஜ் என்று பிரிந்து கிடக்கிறீர்கள், இன்றிலிருந்து நீங்கள் அவுஸ் ஹஸரஜ் என்று பிரிந்து கிடக்க கூடாது, நீங்கள் எல்லாம் அன்சாரிகள் என்று உதவி செய்யக்கூடியவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். முஹாஜிரின்களை பார்த்து, அந்த மக்காவிலிருந்து வந்தவர்களை பார்த்து, இன்றிலிருந்து நீங்கள் முஹாஜிரின்கள், தியாகிகள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அங்கே ஒரு சகோதரத்துவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இன்றிலிருந்து உங்கள் இந்த முஹாஜிரின்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களையும் அழைத்து, இவரை உங்களுடைய சகோதரராக ஏற்றுக்கொள்ளுங்கள், இவரை நீங்கள் உங்களுடைய சகோதரராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த சகோதரத்துவம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய காசுக்காக, பணத்திற்காக நாம் பிரிந்து நிற்கிறோமே, இப்படிப்பட்ட சகோதரத்துவமாக இல்லை. அது எப்படிப்பட்ட சகோதரத்துவமாக அது அமைந்திருந்தது என்று சொன்னால், வரலாறே கண்டு வியக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு சகோதரத்துவம் அவர்களிடத்திலே இருந்தது. அன்றைக்கு தன்னுடைய சொத்தில் சரிபாகிய அந்த முஹாஜிரின்களுக்கு, ஒன்றுமில்லாமல் இருக்கிற அந்த மக்களுக்கு கொடுத்தார்கள் அந்த அன்சாரிகள். தன்னுடைய சொத்தை கொடுத்தார்கள், பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி இடத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். அந்த அன்சாரி நபி தோழர் சொன்னார், எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள், அதில் ஒரு மனைவி, எந்த மனைவி உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று பாருங்கள், அதில் ஒரு மனைவியை நான் தலாக் விட்டு விடுகிறேன், நீங்கள் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, தன்னுடைய மனைவியையே நான் உங்களுக்கு நிக்காஹ் செய்து தருகிறேன், தலாக் விட்டு என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவு மிகப்பெரிய உதவி இந்த வரலாற்றில் வேறு எங்காவது இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்மால் காட்டிவிட முடியுமா? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம் தோழரே, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சகோதரா, பஜார் எங்கே இருக்கிறது என்பதை காட்டுங்கள், கடை வீதி எங்கே இருக்கிறது என்பதை காட்டுங்கள், நான் வியாபாரம் செய்து என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்துக் கொள்கிறேன். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வியாபாரத்திற்காக அங்கே உதவி செய்யப்பட்டது. அவர்கள் மிகப்பெரிய பொருளாதார நிபுணராக, செல்வந்தராக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறினார்கள் என்பது வரலாறு. ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்தார்கள், ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த அன்சாரிகளுக்கு அதன் மூலமாகத்தான், அந்த முஹாஜிரின்களுக்கு அந்த சகோதரத்துவம் ஒற்றுமையின் மூலமாகத்தான் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டும் என்று சொன்னால், பிறருக்கு நாம் உதவி செய்கின்ற அந்த மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் மஸலுல் ஜஸத். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒருவர் மற்றவர் மீது அன்பு வைப்பதிலும், இரக்கம் காட்டுவதிலும், அனுசரணையாக நளினமாக நடந்து கொள்வதிலும் மஸலுல் ஜஸத், நீங்கள் ஒரு உடலை போன்றவர்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலிலே முள் தைத்து விட்டது என்று சொன்னால், கண்ணில் இருந்து எப்படி வலி வருகிறதோ, உடலெல்லாம் வலி எடுக்கிறதோ, அதே போன்று ஒரு முஃமின்கள் ஒரு உடலை போன்றவர்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதஷ்தகா உதுவன் ததாஅ லஹு சாயிரும் ஜஸதிஹி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. உடலில் ஏதாவது ஒரு உறுப்பு சரியில்லை என்றால், உடம்பெல்லாம் வலி எடுக்கிறது, காய்ச்சல் வந்து விடுகிறது, பாதிக்கப்பட்ட அந்த உறுப்புக்கு உதவி செய்ய முற்படுகிறது. அதே போல ஒரு முஃமின் மற்ற முஃமினுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எந்த அளவுக்கு பிறருடைய கஷ்டங்களை நாம் ஏறெடுத்து பார்க்கிறோம். ஒருவர் ஏழையாக எளிமையான நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பதை கூட நாம் விரும்புவதில்லையே. ஏதாவது அவர்கள் சலாம் சொன்னால் கூட, எங்கே நம்மிடத்திலே காசு பணம் என்று கேட்டு விடுவார்களோ என்று முகத்தை திருப்புகிற நிலையைத்தானே இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. யாரு ஏழைகளாக இருக்கிறார்கள், எளியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து உதவி செய்கிற நிலைகள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறது. தேவையுடையவர்களை தேடி தேடி உதவி செய்யக்கூடிய நிலை எங்கே நம்மிடத்திலே இருக்கிறது. நாம் அப்படி செய்தால் நமக்கு அதற்கான கூலியாக, சன்மானமாக சுவனம் கிடைக்கும் என்று இருந்தும் கூட நாம் அதில் பொடுபோக்காக இருக்கிறோம். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியிலே ஒளி செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வாலிபர், சிறு வயது உடையவர், அவர் வந்து நிற்கிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய தொல்லை என்னால் தாங்க முடியவில்லை. அவருடைய வீட்டிலே ஒரு பேரித்தம்பழ மரம் நிற்கிறது, அதனுடைய பழமெல்லாம் என்னுடைய வீட்டில் வந்து விழுகிறது, அதனுடைய ஒரு கிளையை வெட்டிவிட வேண்டும். ஏனென்றால் அவருடைய வீட்டிற்கு இடையே நான் ஒரு சுவர் ஒன்றை கட்ட இருக்கிறேன். அவருடைய அந்த பேரிச்சம்பழ மரத்தினுடைய அந்த கிளை எனக்கு இடையூறாக இருக்கிறது. எனவே ஒன்று அந்த பேரிச்சம்பழத்தை மரத்தை நீங்கள் நபியை நாயகமே எனக்கு வாங்கித்தாருங்கள், அவரிடத்திலே சொல்லி அல்லது அந்த சுவர் கட்டுவதற்காக உதவியாவது செய்யுங்கள் என்பதாக வேண்டி நிற்கிறார். அந்த பக்கத்து வீட்டுக்காரரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து விடுகிறார்கள். அவர் வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி கேட்டு வந்த இந்த மனிதருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பக்கத்து வீட்டுக்காரரிடத்தில் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், அந்த ஒரு பேரிச்சம்பழ மரத்தை நீ விட்டுவிடக் கூடாதா? நீ அந்த ஒரு பேரிச்சம்பழ மரத்தை விட்டு கொடுத்தால் நாளை மறுமையில் சுவனத்தில் உனக்காக வேண்டி ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்தையே நான் ஏற்பாடு செய்து தருகிறேன், உனக்காக நான் வாக்களிக்கிறேன், என்ன சொல்கிறா என்பதாக கேட்கிறார். அந்த மனுஷன் பெருசா சொர்க்கத்துக்கு மேல அந்த பேரிச்சம்பழ தோட்டம் மேல நாளைக்கு சொர்க்கத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மறுமையில அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவருக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளா இருந்தார். அதனால நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார், இல்லை இல்லை, இந்த உலகத்திலே எது வேண்டுமானாலும் பேசி தீர்க்கப்பட வேண்டும், நாளை மறுமையில அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது, அதுக்காக நான் அந்த மரத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது என்பதாக சொல்லிவிட்டார். இந்த பேச்சுவார்த்தையை ஒழு செய்து கொண்டிருந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனிக்கிறார்கள். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக நினைக்கிறார்கள். அதற்காக வேண்டி அந்த பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு அழைத்து பேசுகிறார்கள், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆனால் அதில் உடன்பாடு ஏற்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்ய முடியாமல் சங்கடத்தில் இந்த நேரத்தில் இருக்கிறார்கள் என்பதை கவனித்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், அந்த பேரிச்சம்பழ மரத்தை நான் வாங்கி கொடுத்தால் அதற்கு பகரமாக சுவனத்தில் ஒரு பேரிச்சம்பழ தோட்டமே கிடைக்கும் என்பதாக அவரிடத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்களே, அது அவருக்கு மட்டும்தானா? நான் வாங்கி கொடுத்தால் எனக்கும் கிடைக்குமா? அது உங்களுக்கும் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனேயே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அந்த மனிதத்திலே சொன்னார்கள், எனக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லி, இந்த இடத்துல எனக்கு 600 பேரிச்சம்பழ மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கிறது, சுவையான நீர்கள் நிறைந்த தோட்டம் அது. அந்த தோட்டம் முழுவதையும் நான் உங்களுக்கு விட்டு விடுகிறேன், இந்த ஒரு மரத்தை நீங்கள் எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர் அசந்து போனார். இந்த ஒரு மரத்திற்காக வேண்டி அழகிய நீருடைய சுவையான நீரோட்டம் நிறைந்த 600 பேரித்தம்பழ மரங்கள் இருக்கக்கூடிய அந்த பேரித்தம்பழ தோட்டத்தையே எனக்கு விற்கிறீர்களா என்பதாக ஆச்சரியப்பட்டார். ஆம், விற்கிறேன், அதை வாங்கிக் கொள்ளுங்கள், சம்மதமா, இந்த ஒரு மரத்தை எனக்கு நீங்கள் தந்தால் போதும் என்பதாக சொல்லி நிற்கிறார். அப்பொழுது அவர் சரி என்பதாக, யார்தான் வேண்டாம் என்பதாக சொல்வார்கள், அவர் சரி என்பதாக ஏற்றுக்கொள்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ தஹ்தா வந்து நிற்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய 600 பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை இவருக்கு நான் இந்த ஒரு மரத்திற்காக விற்றுவிட்டேன் நபியே, அதற்கு பகரமாக நாளை மறுமையிலே எனக்கு சுவனத்திலே நீங்கள் வாக்களித்த அந்த பேரிச்சம்பழ தோட்டம் உண்டா, இருக்குமா நபியே என்பதாக கேட்டபோது, நிச்சயம் உனக்கு அந்த பேரிச்சம்பழ தோட்டம் நிச்சயம் உண்டு, அதனுடைய அளவு எவ்வளவு நீளமானதாக இருக்கும் என்று அபூ தஹ்தா என்னால் சொல்லிவிட முடியாது, அவ்வளவு மிகப்பெரிய தோட்டமாக நாளை மறுமையிலே சுவனத்திலே உனக்கு கிடைக்கும் என்கிற வாக்கை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தன்னுடைய தோட்டத்திற்கு வருகிறார்கள். அந்த தோட்டத்தில் தான் அவருடைய குடும்பமே வசித்துக் கொண்டிருக்கிறது என்பது வரலாறு. நாம் நம்முடைய குடும்பங்களிலே பார்ப்போம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் நல்ல தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை உடையவராக இருந்தார் என்று சொன்னால், இன்னொருவர் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர் அந்த தர்ம சிந்தனை அவங்கள்ட்ட இருக்காது. இப்படிப்பட்ட நிலையை பார்ப்போம். இங்க அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோட்டத்துக்கு உள்ள கூட போகல, வெளியே நின்று கொண்டு தன்னுடைய மனைவி உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பிள்ளைக்கு அந்த தோட்டத்துல உள்ள பேரிச்சம்பழத்தை ஊட்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள்.
வெளியே நின்று கொண்டே அபூதஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவியை அழைக்கிறார்கள். அபூதஹ்தா, இந்த தோட்டம் இனி நமக்கு சொந்தமானதல்ல, நான் இதை வியாபாரம் செய்து விட்டேன், விற்று விட்டேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சுபசோபனம் சொன்னார்கள். நாளை மறுமையிலே கிடைக்க இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்காக வேண்டி, சுவை தோட்டத்திற்காக வேண்டி, நம்முடைய 600 பேரிச்சம்பழங்கள் இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தை நாம் வசித்துக் கொண்டிருக்கிற இந்த தோட்டத்தை நாம் விற்றுவிட்டேன் உம்மு, நீ இப்பொழுது வெளியே வந்து விடு என்பதாக, நமக்குரியது அல்ல என்பதாக அபூதஹ்தா சொன்ன போது உம்மு ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு அப்படியே வெளியே வருகிறார்கள். வருகிற போதே தன்னுடைய பிள்ளையினுடைய வாயில் இருக்கிற பேரிச்சம்பழங்களை தன்னுடைய விரலால் தோண்டி அப்படியே எடுத்து வெளியே போட்டாங்களாம். வெளியே போட்டுக்கொண்டே சொன்னார்களாம், மகனே, இது நமக்கு சொந்தமான பழம் அல்ல, இது நமக்கு சொந்தமான தோட்டம் அல்ல, நமக்கு சொந்தமான தோட்டம் நாளை மறுமையிலே சுவனத்திலே இருக்கிறது மகனே. இந்த தோட்டத்தினுடைய பழம், இந்த தோட்டத்தினுடைய வீடு, இந்த நமக்கு தேவையில்லை மகனே என்பதாக சொல்லி வெளியே வருகிறார்கள். வந்தவுடன் தன்னுடைய கணவரை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. நீங்கள் சிறப்பான ஒரு வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள் அபூதஹ்தா என்பதாக மனைவி சொன்னார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கொடுக்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு உதவி செய்கிற அந்த சிந்தனை அவர்களிடத்துல இருந்திருக்கிறது. அந்த அபூதஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தாங்களாகவே போய் உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்த நிலையில் இருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது தர்ம சங்கடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே அந்த உதவி செய்கிற மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்படி நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் அபூதஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுவனத்திலே தோட்டம் கிடைத்தது போல ஏராளமான சன்மானங்களை உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு நாளை மறுமையிலே சுவனத்திலே கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, சந்ததிகளுக்கு அல்லாஹ் கொடுத்து அருள்பாலிப்பானாக. பிறருக்கு உதவி செய்து வாழுகிற மனப்பான்மை அல்லாஹ் நமக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.